42 மில்லியன் தான் நீங்க பாதிச்சிருக்கீங்க. 90 மில்லியன் கவர்னியாக பாதிச்சிருக்கீங்க. மன்னாந்து 62 65 பாதிச்சிருக்கீங்க. பிடி ஆபீஸ்ல வந்து 21 மில்லியன் 140 மில்லியன் தான் பாதிச்சிருக்கீங்க. மிச்ச காசு அப்ப 21 மில்லியன் 140 மில்லியன் போனா மிச்சம் எவ்வளவு? அதுல 70 மில்லியன் இருக்கு. அப்ப அந்த 70 மில்லியனையும் 10 நாளில் பழைய மாதிரி நீங்கள் எவ்வாறு செலவழிக்கப்பட்டிருப்பதை தயவு செய்து சொல்லவும். ஏனென்றால் இதுதான் எங்களுடைய வடக்கு மாகாண சுகாதாரத்துறை. நான் திரும்பி முடிக்கக்கூடிய காரணம் அடுத்த வேலை ஒரு 3 லைன் போட்டு கொள்வோம். அந்த 3 மொத்தமாக கூட்டி பார்த்தா 100 கிட்ட இருக்கும். அப்போது இன்னும் மக்கள் நினைப்பார்கள் எல்லாமே செலவழிக்கப்படும். வைத்தியசாலைகளை தயவு செய்து நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு தனியார் வைத்தியசாலையிலும் தகுந்த சத்தியவதி அவர்களுடைய வைத்தியசாலையும் சிறப்பாக ட்ரீட்மெண்ட் செய்வார்கள். ஆனால் ஏழைகள் போக வேண்டிய வைத்தியசாலை, கருத்துறை வைத்தியசாலை, தாவச்சேரி வைத்தியசாலை, ஒவ்வொரு சின்ன சின்ன வைத்தியசாலை தான் ஏழைகள். உதாரணமாக கிளிநொச்சியில் பரந்த நெல்லையால் பஸ்ல வந்து ரங்கி போயிருக்கல அங்க ஒரு ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் இல்லை என்றது ஒரு பெரிய பாரதூரமான குற்றம். ஆகவே அரசாங்கத்தின் பணத்தை செலவழிக்காம அல்லது துறையான விதத்தை செலவழிக்கிறது பின்னாடி ஒரு சிஸ்டத்துக்கு அது நோய் இருந்தால் நான் கேட்டு சொல்லலாம். அது சம்பந்தமாக பாராட்ட தெரியும். சரி, உங்களோட மொத்தம் சொல்றீங்க. கௌரவ அமைச்சர் மற்றும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள், கௌரவ ஆளுநர் மற்றும் திணைக்கள தலைவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு வைத்தியர் என்ற ரீதியிலும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா கேட்ட கேள்விகள் சிலவற்றுக்கும் உங்கள் அனைவருக்கும் பதிலளிக்க விரும்புகின்றேன். யாழ் போதனா வைத்தியசாலையில் தற்போது 5 நோயாளிகள் லெப்டோஸ்பைரோசிஸ் வருத்தத்துக்காக சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். 6 பேர் இறந்ததில் ஒருவர் லெப்டோஸ்பைரோசிஸ் என்ற வியாதியில் இறந்ததாக லெபோரட்டரி டயக்னோசிஸில் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கிறது. மேலும் 3 அவ்வாறான வருத்தங்களே இருந்திருக்கிறார்கள். மேலும் 2 அவர்களுக்கு வைரஸ் வியாதியோடு ஏற்பட்ட ஒன்றும், இன்னும் ஒருவருக்கு அவருடைய இருதய தொற்றோடு வந்த வைரஸ் வியாதியாக முடிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் மேலும் 5 இந்த இரத்த பரிசோதனை வந்த பிறகுதான் நாங்கள் சரியாக கூற முடியும். ஆகவே மேலும் 5 சிகிச்சை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. யாராவது இந்த வியாதிக்காக வந்தால் சிகிச்சை அளிக்கக்கூடிய போதிய வசதிகள் இருக்கின்றன. பொதுமக்கள் இது தொடர்பில் அதிக பதட்டம் அடைய தேவையில்லை. இது நமது வைத்திய நிபுணர்களின் சார்பில் நான் சொல்ல வேண்டியிருக்கிறேன். 2வது, போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் என்ற ரீதியில் நான் 2002 இருந்து என்னுடைய RDHS கிளினிக்கில் தொடங்கி 25 வருடம் கடமையாற்றியிருக்கின்றேன். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள், கௌரவ அமைச்சர்கள், யாராவது உயர் பிரதிநிதிகள் வந்தால் அவர்கள் நான் வயதில் மூத்தவராயினும் உங்களை அன்போடு மாலை போட்டு வரவேற்று நீங்கள் வருகின்ற போது அதற்கு எப்போதும் தயங்க மாட்டேன். இருப்பினும் டாக்டர் கௌரவ ராமநாதன் நான் கதைத்த பின்னர் நீங்கள் கதைக்கலாம். நீங்கள் சில சமயம் நான் கதைக்கும் போது குறுக்கீடு செய்யக்கூடும் என்ற இந்த வைத்தியசாலை அல்லது பல வைத்தியசாலைகள் என்ற ரீதியில் நானும் எனக்கு கீழுள்ள உத்தியோகத்தர்களை அவர்களை ஊக்கப்படுத்தி இவ்வாறான ஒரு சபையிலும் கூட பயம் பதட்டம் இல்லாமல் நடத்துகின்ற ஒரு வகையிலேயே வைத்தியசாலையை நடத்த முடியும். நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன், வைத்தியசாலையில் 15 நுழைவாயில்கள் இருக்கின்றன. நோயாளிகளுக்கு மாத்திரமல்ல, பல உயரதிகாரிகள் எப்போதுமே அவர்கள் அன்போடு ஒரு உத்தியோகத்தோடு தொடர்பு கொண்டு சேவையை பெறுகின்றதும் நோயாளிகளை பார்ப்பதற்கு ஏற்ற வகையிலே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால்
இதை விடுத்து எம்மை பயமுறுத்தி அல்லது உத்தியோகர்களை பயப்படுத்தி உள்ளே வந்து விதண்டாவாதம் செய்கின்ற எவரும் கடவுளாக இருந்தாலும் அவர்களுக்கு உள்ளே அனுமதி இல்லை. அதை நான் இந்த உயரிய சபையிலே சொல்ல வேண்டியிருக்கின்றது. அது நான் பணிப்பாளர் என்ற என்னுடைய கடமை நிமித்தம் செய்ய வேண்டியிருக்கின்றது. நான் பணிப்பாளர் இந்த இடத்தில் இருந்து அல்லது வெளியில் இருந்தால் அது நான் மிக வேறு விதமாக நான் நடந்து கொள்ள முடியும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். ஆகவே யார் வந்தாலும் மீண்டும் அன்போடு வரவேற்க தயாராக இருக்கின்றேன். குறிப்பாக புதிய பல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். புதிய அரசாங்கம் இருக்கின்றது. நமக்கு ஒரு கடமை இருக்கின்றது. இந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களின் தலைமையின் கீழ் ஒற்றுமையாக இந்த சபையை எடுத்துச் செல்ல வேண்டும். ஆகவே இதை நான் இந்த சபைக்கு செல்ல விரும்புகிறேன். நான் இவ்வாறான சபையில் அடிக்கடி கலந்து கொள்கின்ற போது என்னை ஒருவர் விரல் நீட்டி பயமுறுத்துவது போன்ற கேள்விகளை கேட்டால் நான் அந்த சபையில் அதை கண்டித்து வெளியேறுவேன். மற்றும் என்னுடைய ஆளுமை அல்ல இங்கே பல உத்தியோகத்தர்களை நீங்கள் படுத்தீர்களா, நீங்கள் என்ன படுத்திருக்கின்றீர்கள், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படுத்தியிருக்கிறீர்களா என்று கேட்பது அவர்களை மாத்திரமல்ல என்னையும் கடுமையாக காயப்படுத்தி இருக்கின்றது. எனவே நான் இங்கே பல உத்தியோகத்தர்களோடு இந்த மாவட்டத்துக்காக அவர்களோடு சேர்ந்துதான் சேவை செய்கின்றேன். ஆகவே கௌரவ அமைச்சர், கௌரவ ஆளுநர் தலைமையிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாராயினும் இதை செய்ய வேண்டாம் என்பதையும் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். இந்த கூட்டத்திலே கலந்து கொள்கின்ற போது ஒரு சிலர் பல உத்தியோகர்களுக்கு கோபம் ஏற்படுத்தும் வகையில் யாராவது நடந்து கொண்டால் அவர்களை எதிர்வரும் கூட்டங்களுக்கு அனுமதிக்க கூடாது. ஏனெனில் இங்கு பல உயர்நிலை உத்தியோகர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் அனைவரும் இன்றும் நாளையும் போய் அவர்கள் சேவை செய்ய வேண்டும். அவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டால் இந்த அரச இயந்திரத்தை எடுத்து நடத்துவது கஷ்டம். இதுக்கு மேலாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் சுனா இந்த வாலண்டியர்ஸ் பற்றியும் கேட்டிருந்தார். 2022ஆம் ஆண்டு நான் வெளிநாட்டு படிப்பிற்கு சென்ற போது பிரதி பணிப்பாளராக இருந்தவர் முதலில் 50 பேரை டாக்டர் ஜமுனானந்தா என்பவர் 50 பேரை எடுத்து 3 மாதங்கள் பயிற்சிக்காக வைத்திருந்தார். அதற்கு பின்னர் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய சிபாரிசிலும் சுமார் 200 பேர் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். டாக்டர் ஜமுனானந்தா அதை தடுக்க முடியாமல் போனதும் தொடர்ச்சியாக அவர்கள் தாங்கள் வேதனமன்றியும் வேலை செய்ய தயார், தங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வருகின்ற போது தங்களுக்கு முன்னுரிமை கடிதத்தை தரும்படியும் கேட்டிருந்தார். ஆகவே அவர் தன்னுடைய தான் வற்புறுத்தப்பட்டதாலும் நான் மீண்டும் வருகின்ற போது அவர்கள் இணைந்திருந்ததை அவர்களால் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இருப்பினும் அவர்களுக்கு என்னால் பல வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் இந்த சிறுதொகை பணத்தின் மூலம் ஒன்றை கொடுத்து வந்திருந்தோம். அவர்கள் வேலைவாய்ப்புக்கு செல்கின்ற போது அவர்கள் குறிப்பிட்ட காலங்களில் வேலை செய்த சிபாரிசு கடிதத்தை வழங்க முடியும். வேலை வாய்ப்பை வழங்குவது படைப்பாளரின் நிலை அல்ல. இது விடயமாக நான் சுகாதார அமைச்சிற்கு பல கடிதங்களை அனுப்பியிருக்கின்றேன். நேற்றும் 102 தொண்டர்கள் வந்து சில கடமையாற்றினார்கள். இன்னும் 92 பேர் என்றும் கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தொண்டர்களுக்கான இந்த வேலைவாய்ப்பு அல்லது புதிதாக எமது வைத்தியசாலையில் 200க்கும் மேற்பட்ட ஆளணிகள் இருக்கின்றன. அவற்றை நீங்கள் நிறுத்தி தர வேண்டும் என கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் பேசுவது பேசுவது பிறகு அப்புறம் 7 பேர் அது பேசலாம்.